சாரி ப்ளவுஸில் கல் டிசைன் இருக்கும். இந்த கல் டிசைன் வந்து கைக்கு எடுத்து கரெக்டாக வைக்கும்போது நம்ம சில மிஸ்டேக் பண்ணுறோம். அது என்ன மிஸ்டேக்னு பார்த்துடலாமா? இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுருவோம். 4ஆக மடித்து போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு பக்கம் கைக்கு கல் டிசைன் முழுசாக வரும், ஒரு பக்கம் கை டிசைன் வந்து பாதியாக தான் வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மீதி உள்ள அந்த கல் டிசைன்லாம் வேஸ்ட்டாக போகும். கைக்கு வந்து இந்த மாதிரி கல் டிசைன் வந்து நீட்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா, நான் மடிக்கிற மாதிரி மடிங்க, அப்போ கரெக்டாக வரும், வெட்டி எடுத்துடலாம். இப்போ ஒரு வேளை சப்போஸ் இந்த கல் டிசைன் வந்து உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது, ரொம்பலாம் பெருசாக இல்லை, எப்படி 2 கைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கல் டிசைனை வந்து தனியாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ப்ளவுஸ் துணியிலேருந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு, கைக்கு நம்ம கீழே மடித்து அடிக்கிறதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சென்டர் படுத்திட்டு கல்லை வந்து சென்டர் படுத்திட்டு நீங்கள் சென்டர்லேயே நீங்கள் அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா, தனியாகவே அட்டாச் பண்ணி விட்டிங்கன்னா, அப்படியே உங்களுக்கு நடு மத்தியில் வந்து உங்களுக்கு கை டிசைனும் வந்துடும். இப்போ இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. எனக்கு கை அந்த ஹாம்கோல் அளவு வரைக்கும் எனக்கு கரெக்டாக வருது. ஒரு வேளை உங்களுக்கு வராட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான், கைக்கு சின்னதாக இருக்குது அப்படின்னா கல் டிசைனை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாம்கோல் அளவு வரைக்குமே நீங்கள் ப்ளவுஸ் துணியை மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒட்டு போடவும் தேவையில்லை. அந்த கல் பக்கத்துலேயே வந்து 1/2 இன்ச்சுக்கு கீழே நம்ம தையல் தைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே துணியை வச்சுட்டு, அதாவது அந்த லைனிங் ப்ளவுஸு துணியை அளவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டைல்ஸில் போட்டு கட் பண்ணிங்கன்னா இந்த துணி அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். அதே மாதிரி டேபிள்லேயும் போட்டு கட் பண்ணிங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடும். டேபிளில் நீங்கள் வந்து ஒரு காட்டன் துணியை போட்டு விரிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சைஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள்.